உலகத்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக் ஆன்சர். ஸோ OnePlus 6. ஸோ OnePlus 6 நம்ம அஃபிஷியலாக என்னோட பர்சனல் ஃபோனாகவே நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த OnePlus 6ஓட அன்பாக்சிங் மட்டும் வந்து பார்க்க போகிறோம். இதனை தொடர்ந்து இன்னும் எக்கச்சக்க வீடியோ OnePlus 6 பற்றி வர வேண்டியிருக்கு. கேமரா டெஸ்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இதே மாதிரி ஸ்பீட் டெஸ்ட், இன்னும் எக்கச்சக்க வீடியோகள் வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் பார்க்கணும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ண மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன், எக்கச்சக்க ஃபோட்டோஸ் OnePlus எடுத்ததில் வந்து போட்டுட்ருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OnePlus 6 வரக்கூடிய பாக்ஸ். ஸோ ப்ரீவியஸாக நான் 5ல் பார்த்த அதே பாக்ஸ் தான். 5 தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 6 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சைட் OnePlus 6 அப்படின்ற அந்த ஃபோனோட மாடல் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்க்கும்போது ஸ்பீட் யூ நீட் அவங்க டேக்லைன் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே அவங்க OnePlusஓட பிராண்ட் சிம்பிள் வந்து இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்குது. நான் அந்த பாக்ஸ் ஆல்ரெடி வந்து பர்சனல் மொபைல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கவர் வந்துருக்கும். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கையில் பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராக இருக்குது இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஃபோனை வந்து சைடில் வச்சிடலாம். அடுத்து வேறு என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடாப்டர் தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு டைப் சி கேபிள் வந்து இருக்குது. ஸோ இந்த சைடு இந்த ஸ்பெஷல் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் சிலிகான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஃபோனோடைய உங்களுக்கு வந்து கேஸும் வந்து வருது. ஸோ அடுத்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் இஜெக்டர் டூல் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில லீஃப்லெட்ஸ்லாம் வந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. படித்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு OnePlus ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் வர மாதிரி அதே வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இருக்க 3 முக்கியமான விஷயங்கள் வந்து தான். அதில் ரொம்ப வந்து ஆச்சரியக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சிலிகான் கேஸ் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சொரன்னு வந்து கிரிப் கொடுக்குற மாதிரி இருக்குது. வெளில பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிகான் கேஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேஷ் சார்ஜர் அப்படின்றத சொல்லலாம். அங்கே USB போர்ட் இருக்குது. அதே மாதிரி OnePlus அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அவங்க கூடிய டேஷ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வாட் 4 ஆம்பியர் வந்து மொத்தம் வந்து இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிளில் இருக்கனால. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒயிட் கலர் கேபிள்ஸ் இந்த ரெட் கலர் காம்பினேஷனோட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஸோ உங்கள் மொத்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மிட் நைட் பிளாக் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த எஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் கலரில் மட்டும் தான் அந்த பர்டிகுலர் எஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபோனை வந்து இப்போ பூட் பண்ணலாம். பூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து வரும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அனிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபோனை வந்து ஆல்ரெடி செட் பண்ணிட்டனால உங்களுக்கு எடுத்தோன்னே இதெல்லாம் வந்து கேட்குது. உங்களுக்கு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து செட் பண்ண சொல்லும். நான் செட் பண்ணனால பாஸ்வேர்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்து கேட்குது. ஸோ இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம் உங்களுக்கு ஆப்டிக் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. 6.28 இன்ச் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன ஒரு அழகாக பிரைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்லீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் இதுதான் வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்குது. அதே மாதிரி மைக் இருக்குது. உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லைடர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பவர் பட்டனும் இந்த சைடில் வந்துருக்கு. அடுத்து ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் 4G வந்து இதில் வந்து சப்போர்ட்டும் வந்து இருக்குது. நானோ சிம்ஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்த பார்க்கையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி கேமரா கொடுத்துருக்காங்க. 16+20 மெகா பிக்சல் உங்களுக்கு கேமரா வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டிசைன் பை OnePlus அப்படின்ற அவங்க இதுவும் கொடுத்துருக்காங்க. சோனி IMX சென்சர்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு LED லைட்டும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டாக இல்லாமல் ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்ஸ் வந்து இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து இருக்குது. ஸோ நாட்ஸை நீங்கள் வேணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்சிஜன் OS 5.1.3 நான் கரண்ட் அப்டேட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேபி 5.1 வந்து வரலாம். அதே மாதிரி மோரல்லெஸ் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு சைடில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கர்வ்டு எட்ஜஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்கா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு ரொம்ப கொஞ்சம் கீழே போட்டால் கொஞ்சம் விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதாக தான் வந்து இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்து. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க கேமரா 20+16 மெகா பிக்சல் இருக்கனால உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிறது 16 மெகா பிக்சல் கேமரா எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் எடுக்க டைம் பார்த்திங்கன்னா மாலை 6 மணி. ஸோ உள்ளே இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 8GB RAM 128GB ஆன்போர்டோட வந்து வாங்கினேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 5.1.3 நான் இப்போ கரெக்டாக வச்சு வந்து வச்சிருக்குது. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 8.1 வந்து கரெக்டாக வந்து ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பி அப்டேட் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Adreno 630 வந்துருக்கு. உங்களுக்கு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16+20, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது 16 மெகா பிக்சல், உங்களுக்கு ரியரில் 16 மெகா பிக்சலில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோனாக வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸும் மற்றும் ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஸோ சொன்ன மாதிரி OnePlus 6 வச்சு இன்னும் பல டெஸ்ட் பல வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். அதுக்கு நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கணும், இல்லை இன்னும் பல ஃபோன்ஸை பற்றி நம்ம சேனல் வந்து பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஒரு பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.